இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். டேவே கொஞ்சம் லேசியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் தோசையும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் ஒன் பாட் ரெசிபி தான், வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். டின்னருக்கு சன்னா கிரேவி செய்யலான்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சால்ட் இதெல்லாம் போட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதையும் தக்காளி விழுது கூட சேர்த்திட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டு வச்சுருக்கிற ஒயிட் சன்னாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை லிட் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சன்னா கிரேவி ரெடி. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.